அஇஅதிமுகவில் இப்போ முன்னாள் அமைச்சர்கள் ஒரு 7-8 பேர், முன்னாள் எம்எல்ஏக்கள் கொஞ்சம் பேர் எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பாக நம்ம ஓபிஎஸ் அண்ணனையும் திருமதி சசிகலா அவர்களையும் நம்ம கட்சியில் இணைக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதில் குறிப்பாக ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டிலேயே வச்சு இந்த சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக அதை மறுத்துட்டாராம். கண்டிப்பாக அவங்கள சேர்க்கிறதே இல்லை, சேர்க்கறது மாதிரி எண்ணமே இல்லை, அதை பற்றி யாரும் பேசவே வேண்டாம், அந்த மாதிரி அவர் பேசிட்டார். அதனால் இப்போ என்னடான்னா ஓபிஎஸ் அவர்கள் திருமதி சசிகலா அவர்கள்ட்ட பேசி நாம எல்லாம் சேர்ந்து ஒரு அணியாட்டு ஃபார்ம் பண்ணுவோம், ரெண்டாவது பார்த்துக்கலாம், எப்படியாவது நம்ம எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்க வச்சு அந்த அதிமுகவில் சேரலாம் அல்லது எடப்பாடி அவரை சம்மதிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் இவங்க ஒன்று சேரக்கு ஒரு முடிவில்